ரூபாய் கொடுக்கறதுன்றது ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்கீம். யாருக்குப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக பொருளாதார வளர்ச்சிக்கே ஒரு சூப்பரான ஸ்கீம் அப்படின்னு பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? 1000 ரூபாய் கொடுக்கறதுனால பொருளாதாரம் எப்படி வளரும்? 1000 ரூபாய் கொடுத்தா பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போயிடுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. பேசினது ஒருத்தர். யார் அவர்? என்ன சொல்கிறாரு? எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது உதவும் பார்த்துருவோம் வாங்க. காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, திமுக அரசு இப்போ எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்களே, இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது நிறைய இருக்குது. இப்போ 1000 ரூபாய் கொடுக்க முடியுமான்றது தான் கேள்வியாக முன் வச்சாங்க. அது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கொடுக்கணும், எல்லா மகளிருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்கீமெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப டைரக்ட் கேஷ் டிரான்சாக்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது, காசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, பேங்க் டிரான்சாக்ஷனில் அமௌண்ட்டாக போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அது பொருளாதார வளர்ச்சிக்கு அது உதவும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அது 1000 ரூபாய் வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற லோக்கல் எக்கனாமி நல்லா டெவலப் ஆகும். அந்த 1000 ரூபாய் அங்கே செலவு பண்ணப்படும், அங்கே இருக்கிற எக்கனாமி டெவலப் ஆகும். அதனால் அங்கே பொருளாதார வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இவர் ஒரு கணக்கு சொல்கிறார். ஸோ அதனால் இந்த வரவேற்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் மக்களுக்கு நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் ஒரு தொகையை செலுத்துவது என்பது ஒரு நல்ல யுக்தி, நல்ல பொருளாதார யுக்தி. ஏனென்றால் அந்த பணத்தை அவர்கள் சுற்று வட்டார பொருளாதாரம் வளர்வதற்கு பயன்படுகிறது. அதனால் மற்ற ஸ்கீமை விட எனக்கு இருக்கிற இந்த 30 வருஷம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்கீமை விட பெட்டர் ஸ்கீமு. அடுத்தது முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறார். இந்தியா கூட்டணி வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை கேள்வியாக கேட்குறாங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்ட்ட. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேட்டா வச்சு தான்ப்பா பேச முடியும். 3 தேர்தல் நீங்கள் பார்க்கலாம், இந்தியா கூட்டணி பெரிய லெவலில் வெற்றி அடையலை அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒற்றுமை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கட்சிகளுக்குள்ளே மாறுபட்ட கருத்து இருக்குது. அவங்களுக்குள்ளே ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் அப்படின்றது இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சொல்ல மற்ற பிற ஸ்டேட்ஸில் இருக்க கட்சிகளை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்னைக்கு நம்ம ஒரு கருத்தாக வர்றோமோ அன்றைக்கி தான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். அதை தான் ப. சிதம்பரம் அவர்கள் டேட்டாவை வச்சு தான் பேசியிருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டை மையமாக வச்சு அவர் பேசல. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். ரெக்கார்டை வச்சு தானே சொல்லணும். இப்போ கடைசியாக நடந்த 3 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறவில்லை, பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை. அவர் அவருடைய பேச்சை முழுமையாக நீங்கள் கேட்டீர்கள் என்றால், பாஜக கையாளும் யுக்திகளுக்கு ஈடாக இந்தியா கூட்டணி செயல்படவில்லை. இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எல்லாமே, எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் மற்ற கட்சியில் இருக்கலாம், ஒரு ஒருமித்த கருத்து வரவில்லை. நாங்கள் பாராளுமன்ற கூட்டம் நடக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற சரத்பவார்கள் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரத்பவார் கட்சி அவருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் நடத்தும் தேசியவாத காங்கிரஸோட மர்ஜாக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி மர்ஜானாக்க அது ஒரு இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி விலகிற மாதிரி தானே கணக்கு. அப்புறம் பெங்காலில் பாஜகவை எதிர்க்கின்ற மம்தா பானர்ஜி அவர்கள் முழுமையாக இந்தியா கூட்டணியில் செயல்படுவது. இதையெல்லாம் மையமாக வைத்து தான் ஒரு பொதுவான கருத்து, ஒரு அரசியல் கருத்தை முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கில் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்களே, இந்த தீர்ப்பை 2 கட்சிகளும் மாறி மாறி உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது எங்களால் தான் வந்துச்சு, இது நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு 2 பார்ட்டிஸுமே நாங்கள் பண்ணோன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் இதை கேள்வியாக கேட்குறாங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்ட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தீர்ப்புகளை நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க. என்னென்னா, இப்போ கோர்ட்டு ஊக்கத்தொகை கொடுக்குறதுல இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி அதிகமான அமௌண்ட்டை ஊக்கத்தொகையாக தமிழக அரசு கொடுக்குறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே ஒரே கேள்வியாக தான். அதில் 2ஆக சொல்கிறார், தீர்ப்பை சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாரும் உரிமை கிடையாது, அது நீதிமன்றம் கொடுக்குறது, அது அவ்வளோதான். ஆனால் ஊக்கத்தொகை கொடுக்குறது இருக்குல்ல, அதை அரசு அதிகமாக கொடுக்குதுன்னு ஏன்னு கேட்க முடியாது. இதே மாதிரி வேறு ஏதாவது சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நிதி கொடுக்கும்போது அதே மாதிரி இது அதிகமான நிதி கொடுங்கன்னு வேணால் கேட்கலாமே தவிர, இவங்களுக்கு ஏன் அதிகமாக நிதி கொடுத்தீங்கன்னு கேட்குறது சரியான கேள்வியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். தீர்ப்பு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, இந்த தீர்ப்புக்கு வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அளவில் நிதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை குறை சொல்லக்கூடாது. மற்ற பாதிக்கப்பட்டவர்கள், மற்ற சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள்
அவர்களுக்கும் கூட கொடுங்க அப்படின்னு கேட்கலாமே தவிர இவர்களுக்கு ஏன் கூட கொடுத்தீர்கள் என்று கேட்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தமான கேள்வியாக படவில்லை. அதுக்கு அடுத்ததான் மின் கட்டணம் மாதம் மாதம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் அறிக்கைகள்லாம் சொன்னாங்க. அந்த வாக்குறுதி பொய் வாக்குறுதியாக மாறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்த பாடு கிடையாது. ஆட்சி நெருங்கி வந்துருச்சு, அடுத்த தேர்தலே வந்தாச்சு. அப்போ அது பொய் வாக்குறுதி ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இது பொய்ன்னு ஒன்று சொல்லியிருக்கலாம், ஆமாம் பொய்யான வாக்குறுதி அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை உண்மையான வாக்குறுதி தான் ஆனால் வந்து நடைமுறை சிக்கல் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். சரி, கூட்டணியில் இருக்க கூட்டணி மாண்பின் காரணமாக அவர் சர்க்காஸ்டிக்காக பேசுகிறோம்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக டெலிபரேட்டாக அது புர்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எதோ சொல்லியிருக்காருன்னா 15 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறோன்னு சொன்னாங்களே அந்த வாக்குறுதி எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் மாதந்தோறும் மின் கட்டணம் செலுத்தும் திட்டம் வரும்னு சொன்னதும் அந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 15 லட்ச ரூபாய் வந்துச்சா நஹி பேட்டா அப்படின்னு சொல்லுவீங்களே, அதே மாதிரி தான் மாதம் மின் கட்டணம் கட்டுற திட்டம் வருமா நஹி பேட்டா அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குன்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். 15 லட்சம் எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு மற்ற விஷயங்களும் அது மற்ற 15 லட்சம் உண்மை. அது 15 லட்சம் என்ன உண்மையோ அந்த அளவுக்கு இந்த வாக்குறுதிகளும் உண்மை என்று